ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் டபுள் லேயரில் பிரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன், 2 சைஸில் எடுத்திருக்கேன். ஸ்மால் சைஸ், பிக் சைஸ்ன்னு சொல்லிட்டு பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன். ஜம்ப் ரிங், லாக் எடுத்திருக்கேன். நம்ம பிரேஸ்லெட்டை லாக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லாக் எடுத்திருக்கேன். ஸ்டோன் வச்ச மாதிரி பீட் எடுத்திருக்கேன். சிசர், பிளேயர், கட்டர், கியர் ஒயர், கியர் லாக் தேவைப்படும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது கியர் ஒயரை 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் என்னோடய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது கியர் லாக் போடணும். இதில் 2 கியர் லாக் போடுறேன் நான். இதுக்கு கியர் லாக் 2 போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக 2 நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 கியர் ஒயரோட எட்ஜையும் சேர்த்து வச்ச மாதிரி போட்டால் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ 2வது கியர் லாக் போடுறேன். இந்த மாதிரி 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி பொறுமையாக போடுங்க, ஈஸியாக போயிடும். இப்போது நெக்ஸ்ட் எட்ஜுக்கு நம்ம இதை கொண்டு வரணும். இந்த கியர் லாக்கை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு பிளேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு லூப் விட்டுட்டு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மால் சைஸில் இருக்கிற பேர்ல்ஸை 6 பேர்ல்ஸ் நான் இதில் போடுறேன். 2 கியர் லாக்கும் சேர்த்து வச்ச மாதிரி இந்த மாதிரி 6 பேர்ல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம கலர் பேர்ல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒயிட் கலரில் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போது பிக் சைஸில் இருக்கிற பேர்ல்ஸை நம்ம போட போகிறோம். நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேர்ல்ஸ் கவுண்டிங் மாறும். நான் இப்போ 8 பேர்ல்ஸ் போடுறேன். இதில் பிக் சைஸ் இருக்கிறது இந்த மாதிரி 8 பேர்ல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டாச்சு. நான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி 6 பேர்ல்ஸ், ஸ்மால் சைஸ் 6 பேர்ல்ஸும் பிக் சைஸ் 8 பேர்ல்ஸும் போட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போ 2த்தையும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம எடுத்து வச்ச ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிற பீடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். அந்த பீடில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு 2 கியர் ஒயரை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 கியர் ஒயரை போட்டதும் நெக்ஸ்ட் இன்னொரு செட் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த கியர் ஒயரும் இதில் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். பாருங்கள். இதே மாதிரி பண்ணதும் 2த்தையும் ஈவனாக வச்சு வெளியே எடுத்துக்கோங்க. 4 கியர் ஒயர் வரும் நமக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 கியர் ஒயர் மட்டும் தனியாக எடுத்து அதில் மறுபடியும் 8 பேர்ல்ஸ் போட போகிறோம். நாம் ஒரு பக்கம் 8 பேர்ல்ஸ் போட்டோம்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் 8 பேர்ல்ஸ் போடணும். பிக் சைஸில் இருக்கிறது. ஸ்மால் சைஸ் பேர்ல்ஸ் 6 பேர்ல்ஸ் போடணும். போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல கேப் வரக்கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும் நமக்கு. நல்லா டைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த பக்கமும் 2 கியர் லாக் போடணும். ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதனால் இப்போது 2 கியர் லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கியர் லாக் போட்டுட்டு கியர் லாக்குள்ளவே நம்ம அந்த 2 கியர் ஒயரையும் இன்செர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது ஒவ்வொரு கியர் ஒயராக விடுங்க உள்ளே, அப்போ தான் போகும். ஸ்மால் ஹோல்ஸாக இருக்கும் அதில். அதனால் 2 கியர் லாக்குள்ளவும் போகணும், எக்ஸ்ட்ரா 2 பீட்குள்ளவும் அந்த கியர் ஒயரை விட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி விட்டு எடுக்கும்போது நம்ம ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். கியர் ஒயர் வெளியே எங்கேயுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. இந்த மாதிரி விட்டு எடுத்துகிட்டு பிளேயர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கியர் ஒயர் கரெக்டாக இருக்கணும். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிசர் வச்சு அந்த கியர் ஒயரை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எட்ஜில் வச்சு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பீட்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு பிசுறு எங்கேயுமே தெரியாது. நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயரும் நான் செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம 2 பக்கமும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஜம்ப்ரிங் எடுத்துக்கிறேன். ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சதில் 2 பக்கம் இருக்குது. அதில் ஒன் சைடு 2 கியர் ஒயரையும் எடுத்து இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். நல்லா லாக் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன் சைடு ஜம்ப்ரிங் மட்டும் போட்டால் போதும். இன்னொரு சைடு ஜம்ப்ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச லாக்கை போட்டுக்கலாம். லாக்கில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு
நம்ம நெக் சைடு இருக்கிற ஜம்ப்ரிங்கில் கேர் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ், ஜிமிக்கி கம்மல், வளையல் எப்படி பண்ணுறது, நெக்லஸ் மேக்கிங் எல்லா விதமான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கையில் போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான்